ஹாய், மீன் வாங்குறதுக்காக வானகர ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தோம். அங்கே என்னென்ன மீன் இருக்கு, என்ன விலை நிலவரன்றதை பார்க்கலாம். வியாழக்கிழமை அப்படின்றதுனால அவ்வளவா நெரிசல்லாம் இல்லை. நாங்கள் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காகவே போனதுனால ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஒரு 5:30 மாதிரி போயிருந்தோம். இந்த கிழங்கா மீன், இதை துமிலி அப்படின்னு ஒரு பிரதர் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கிலோ 100 அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த பறவைக்கோளாவும் 100 ருபீஸ் தான். மஞ்சள் பாறை குட்டி பார்த்தீங்கன்னா 180 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அதிகமாக பாறை வரத்து இருந்துச்சு. கவளை மீன் இந்த ஷாப்பில் 1.5 கிலோ 100 அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க. இது கடலரை தான். இது கிலோ 200 ரூபாய் அப்படின்ட்டு சேல் பண்ணியிருந்தாங்க. இந்த தேங்காய் பாறை பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்காது. இன்னைக்கு நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. கிலோ 250 ரூபாய் அப்படின்ட்டு சேல் பண்ணுறாங்க. குழம்புக்கு அவ்வளோ டேஸ்டியான மீன், பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த கடவுரா வச்சுருந்தாங்க பெருசு. இது 350 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓரா மீன் இவரோட ஷாப்பில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. இது 250 ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. இதுவும் நல்லாவே இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஆனால் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பஞ்சு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கொடுவா வச்சுருந்தாங்க. இது மீடியம் சைஸ் தான். இது கிலோ 350 ரூபாய் அப்படின்ட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. காலையில் அப்படின்றதுனாலையும் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றதுனாலையும் ஷாப்பில் நெரிசலே இல்லை. வியாபாரிங்க கூட ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. நல்லா ஃப்ரீயாக பார்த்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த பெரிய பாறை பார்த்தீங்கன்னா கிலோ 300 ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் இதை விடையும் தேங்காய் பாறை ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த ஷாப்பில் கவலை 1.5 கிலோ 100 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி மத்தி இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருந்தது. 2 கிலோ 150 ரூபாய் அப்படின்ட்டு சேல் பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ரைக்கும் குழம்புக்கும் நல்லாவே இருக்கும். குட்டியாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெத்திலி மீன் கிலோ 100 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் பூங்குழலி மீன் கொஞ்சம் சின்ன சைஸ் அவைலபிளாக இருந்தது. கிலோ 250 ரூபாய் அப்படின்ட்டு இந்த ஷாப்பில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. முட்கள் கம்மியாக இருக்கிற மீன் விரும்புகிறவங்க தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். டேஸ்ட் அபாரமாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது, ஆனாலும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த கிளீச்ச மீன் புதுசாக பார்த்துருந்தோம். இதை மோடி கிளீச்ச அப்படின்ட்டு ஷாப்பில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நிறைய ஷாப்பில் இது அவைலபிளாக இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரேட்டாக இருந்தது. இந்த கடையில் 170 ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. இங்கே கொடுவா இருந்துச்சு. இது கிலோ 300 ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. கொடுவாவோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா நாங்கள் இது வரைக்குமே வாங்கி டேஸ்ட் பண்ணதில்லை. ஒரு வாட்டி கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணணும். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இதோட ருசி எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கேயும் பெரிய கடவுரா வச்சுருந்தாங்க. இந்த மஞ்சள் பாறையில் குட்டி மீன் அவைலபிளாக இருந்துச்சு. இது கிலோ 150 ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. இது முழுசாக வாங்கியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். குழம்புக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். சிகப்பு கொடுவா அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா கிலோ 250 ரூபாய் அப்படின்ட்டு சேல் பண்ணுறாங்க. கடவுரா கொஞ்சம் பரவலாக 2-3 ஷாப்பில் அவைலபிளாக இருந்துச்சு. கடவுரா ரொம்பவே டேஸ்டியான மீன். இதை கடல் கரும்புன்னு கூட ஒரு சில ஊரில் சொல்லுவாங்க. எப்பவும் போல் வளர்ப்பு மீன்களும் எல்லா வெரைட்டியுமே அவைலபிளாக இருந்துச்சு. இந்த கடையில் டைகர் ப்ரான்ஸ் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நிறையவே இருந்தது. மொத்தமாகவே 1000 ரூபாய் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் அவ்வளோ பெரிய பட்ஜெட் இல்லாததுனால வாங்கலை. ஷாப்பு பார்த்தீங்கனாலே தெரியும். இன்னைக்கு மேக்ஸிமம் ஷாப் அவைலபிளாக இருந்துச்சு. இந்த ஏரா கிலோ 200 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு 1-2 ஷாப் மட்டும்தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆட்கள் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்தாங்க நார்மல் டேஸை கம்பேர் பண்ணும்போது. இந்த டூனா ஃபிஷ், அதாவது சூர மீன் பார்த்தீங்கன்னா கிலோ 120 அப்படின்னு போடுறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரத்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால 200, 250ன்னு வித்துட்டு இருந்தாங்க. இப்போ 4-5 ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுனால ரேட் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இந்த குட்டி ஷீலா மீன் கிலோ 120 அப்படின்னு போடுறாங்க. பன்னா மீன் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் 130னும் பெருசு 170 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. வவ்வால் கம்மியாகவே இருந்துச்சு. இந்த ஷாப்பில் கிலோ 400 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த ஷாப்பில் பாறையில் சின்ன மீன் வச்சுருந்தாங்க. இது கிலோ 150 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. நார்மலாக வஞ்சிரமும் வவ்வாலும் நிறைய ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வவ்வால் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. வஞ்சிரம் கூட ஒரு சில ஷாப்பில் தான் அவைலபிளாக இருந்தது. வெள்ளைக்கிழங்கான் ஒரே 2-3 ஷாப்பில் இருந்தது. இந்த ஷாப்பில் கிலோ 400 ரூபான்னு போட்டிருந்தாங்க. இந்த ஒரே ஷாப்பில் தான் காலா மீன் இருந்துச்சு. இது ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நாங்கள் வாங்கினதில் கிலோ 600 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. காணாங்கத்த மீன் பார்த்தீங்கன்னா கிலோ 120ன்னு போட்டிருந்தாங்க. வாழை மீனும் 1-2 கடையில் தான் இருந்துச்சு. இந்த ஷாப்பில் கிலோ 150 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கிழங்கான் நார்மலாக பரவலாக நிறைய ஷாப்பில் இருந்தது. எல்லா இடத்துலையுமே கிலோ 100 ரூபா தான். கோலா மீன் இந்த ஷாப்பில் 100 ரூபான்னு போட்டிருந்தாங்க. இந்த ஷாப்பில் எடுக்கிற எல்லா மீனுமே கிட்டத்தட்ட 100 ரூபான்னு போட்டிருந்தாங்க.
இந்த உடுப்பாத்தி மீன் வச்சுருந்தாங்க. இது வந்து கிலோ 200 ரூபான்ட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் ப்ளூ நண்டு இருந்துச்சு. ப்ளூ நண்டு ரொம்ப ருசியான நண்டு. ஆனால் கிலோ 450 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரே ஷாப்பில் தான் இருந்துச்சு. நண்டு 1-2 ஷாப்பில் இருந்ததுனால இந்த வாட்டி ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சின்ன நண்டு தான் கிலோ 200 250ன்னு சேல் பண்ணுறாங்க. பெருசு எல்லாமே 400 மேலே தான். எவ்வளவு? இந்த ஷாப்பில் சின்ன டைகர் ப்ரான்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது கிலோ 100 ரூபா. அதே மாதிரி கடலராவும் இருந்துச்சு. அதுவுமே கிலோ 100 ரூபா தான். இது வாங்கிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த குட்டி ப்ரான்ஸ்லாம் நான் கிரேவி செஞ்சதில்லை. கிரேவி எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் ரோஸ்ட் 1-2 வாட்டி செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும். இதோட ஓடு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கலாம். ஆனால் நடுவில் இருக்கிற அந்த கழிவு மண்டலத்தை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒர்த்து தான். சும்மா கொஞ்சோண்டு செஞ்சு அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கே அட்டகாசமாக இருக்கும். இந்த ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா சூரக்குட்டி, அதாவது டூனா ஃபிஷ் வந்து வச்சுருந்தாங்க. கிலோ 130 அப்படின்ட்டு சேல் பண்ணுறாங்க. மோடி கிழிச்சல முள் இருக்காது. இந்த மீனை வந்து போன்லெஸ் பண்ணலாம். இப்படி வேணா பண்ணலாம். மீன் ஃபிஷ்ஷாக இருக்குது. எவ்வளவு? 130. இந்த பிரதரோட நேம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் பிரதர் தான். இவர் அழகாக இந்த மீனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இந்த மீனை நாங்கள் வாட்டி பார்க்குறோம். இது கிளீச்சையில் ஒரு வெரைட்டி. இதை மோடி கிளீச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. கிலோ வந்து 130 ரூபான்னு இவரோட ஷாப்பில் போடுறாங்க. ஆனால் ஒரு சில ஷாப்பில் 150 170 எல்லாம் கூட சேல் பண்ணுறாங்க. இது பான்லெஸ்ஸாக போட்டால் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்டாக வந்து வஞ்சரம்லாம் நம்ம கட் பண்ணுற மாதிரி ரொம்ப தின் ஸ்லைஸாக கட் பண்ணி ஃப்ரை, அப்புறம் குழம்பு செஞ்சால் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவரோட ஷாப்பு நம்பர் பார்த்தீங்கன்னா B16, அப்புறம் B17, B18 இந்த 3 ஷாப்புமே இவங்களோடது தான். போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்து போட்டு கொடுப்பாரு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. ரீசெண்டாக போட்ட வீடியோவில் ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சூர மீனோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு ஒரு மீனோட டேஸ்ட் வந்து பிடிக்கலாம், இல்லை பிடிக்காம போகலாம். அது அவங்களோட சாய்ஸ் தான். நாங்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த டூனா ஃபிஷ்ல பெருசு வந்து துண்டு போட்டு வந்து குழம்பு ஃப்ரை எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் சின்ன மீன் கூட வந்து அப்படி ரவுண்டு ஸ்லைஸ் பண்ணி குழம்பு ஃப்ரையும் பண்ணுவாங்க. அதெல்லாம் சின்ன வயசுலேயே சாப்பிட்டு பழகினதுனால எங்களோட ஃபேவரட் ஃபிஷ்ஷே வந்து டூனா ஃபிஷ் தான். என்னென்ன மீன் இருந்தாலும் கடைசியில் டூனா ஃபிஷ்ஷில் தான் வந்து நிற்போம். இந்த திருக்கையில் வந்து குட்டி மீன் வச்சுருந்தாங்க. இது 100 ரூபா. பாறை மீன் வந்து இந்த ஷாப்பில் இருந்தது. இது கிலோ 250 அப்படின்னு போட்டிருந்தாங்க. சூர மீன் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி குழம்பு வச்சா மட்டும்தான் டேஸ்டியாக இருக்கும். ஆல்ரெடி நான் ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். அது பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஷாப்பில் வந்து ஃபுல்லாக வந்து எறா தான் எப்போவுமே வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த வளர்ப்பு இறால் தான் அவைலபிளாக இருக்கும். கிலோ வந்து 200லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இங்கே ப்ரைஸ் எல்லாம். இந்த ப்ரான் பார்த்தீங்கன்னா கிலோ 300 ரூபா அப்படின்னு போடுறாங்க. அந்த கடல் எறா பார்த்தீங்கன்னா கிலோ 260 அப்படின்ட்டு சேல் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஷாப்பில் ஊடான் மீன் வச்சுருந்தாங்க. இது வந்து கிலோ 150 ரூபா அப்படின்னு போடுறாங்க. இந்த பெரிய சைஸ் நண்டு கிலோ 500 ரூபா அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. ஊசிக்கோலை எப்போவுமே இந்த ஷாப்பில் இருக்கும். கிலோ 250 ரூபா அப்படின்னு போடுறாங்க. இது ஃப்ரைக்கும் குழம்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஷாப்பில் இந்த மோடி கிளீச்ச மீன் இருந்துச்சு. இது 150 ரூபா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. நீங்கள் இந்த மீன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊரில் என்ன நேம் சொல்லுவாங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஷாப்பில் சங்கரா இருந்துச்சு. கிலோ 150 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் சின்ன சைஸ் தான், ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. வவ்வால் பார்த்தீங்கன்னா கிலோ 450 ரூபா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய சைஸு திருக்க இருந்தது. கிலோ 200 ரூபா. நாக்கு மீனில் இந்த ஒரு வெரைட்டி இருந்தது. அது கிலோ 300 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த நாக்கு மீன் வந்து நாங்கள் வாங்கினதில்லை. இந்த ஷாப்பில் வரிசூர மீன் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கிலோ 150 ரூபா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. சுறா கூட இருந்தது, சின்ன சைஸு. அப்புறம் ஷீலா மீன் வந்து பெரிய சைஸ் இருந்துச்சு. கிலோ 250 ரூபா அப்படின்ட்டு சேல் பண்ணுறாங்க. மத்தி மீனும் அவைலபிளாக இருந்தது. இந்த ஷாப்பில் 2 கிலோ 150 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் வளர்ப்பு மீனில் இது நாங்கள் புதுசாக பார்க்குறோம். இது சில்வர் கண்டை அப்படின்னு சொன்னாங்க. கிலோ வந்து 180 ரூபா அப்படின்னு போடுறாங்க. ஜிலேபி மீனில் வந்து சின்னதும் பெருசும் இருந்துச்சு. சின்னது பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபான்னு போடுறாங்க. கொஞ்சம் பெரிய சைஸு கிலோ 80 ரூபான்னு போடுறாங்க. நாங்களும் மீனெல்லாம் வாங்கிட்டு வெயிட் போட்டு பார்த்தோம். இந்த வாட்டி கரெக்டாகவே இருந்துச்சு. பக்கெட்டோட வெயிட்டையும் சேர்த்து 2 கிலோ 900 கிராம் வந்துருந்துச்சு. நாங்கள் வந்து 2.5 கிலோ மீன் வந்து வாங்கியிருந்தோம்.
இங்கே வந்து காலையிலே க்ளீன் பண்ணுறதுக்கும் ஆளுங்க அவைலபிளாக இருக்காங்க. Thursday அப்படின்றதுனால இருக்க மாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் 5:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 3-4 பேர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு ஷாப்பும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அவைலபிளாக இருக்காங்க. நம்ம உள்ள ரஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா வெளியே கூட வாங்கிட்டு வந்து தாராளமாக கொடுக்கலாம். நமக்கு வீட்டுக்கு தேவையான மீனெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து இந்த டூனா ஃபிஷ்ஷோட குட்டி தான் வாங்கியிருந்தோம். கிலோ 120 அப்படின்னு போடுறாங்க. 1.5 கிலோ வந்துருந்தது. இந்த 3 மீனும் 200 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தோம். அப்புறம் இந்த குட்டி பேபி ப்ரான்ஸ் தான் வாங்கியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த டூனா ஃபிஷ்ஷோட குட்டி பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி நம்ம குழம்பு வச்சோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ரவுண்டாக வஞ்சரம் ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நார்மலான மசாலாஸே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீன் வாங்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். பாய்.